பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப நிறைய ஜாலியான விஷயங்கள் இருக்கும் படத்துக்குள்ளார. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி படமா இருக்கும். சத்தியமா ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி படமா தான் இது இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்த்து கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. ஜோ 2 டைரக்டர் வேற படத்துல பிஸியா இருக்காரு. முடிச்சுட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். யூத் மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. என்கிட்ட கை கொடுத்தவங்க, எங்க டீம் கிட்ட கை கொடுத்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி தான். மேக்ஸிமம் வந்து பெரியவங்க ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாங்க. அண்ட் காமெடி போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் எமோஷனலுமே வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து இது ஃபுல்லா காமெடியா போகும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாமே ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் சினிமாவை. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும் படம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். படத்தை தாண்டி கண்டிப்பா அது மெசேஜ் இருக்கு. அப்பதான் வந்து நம்மளால தியேட்டர் உட்கார முடியும். என்னதுக்கு இந்த படம் எடுத்தோம் அப்படின்றத தாண்டி ஒரு மெசேஜ் கண்டிப்பா அந்த படத்துல இருக்கு. அண்ட் வந்து இதுல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து இணையும். அது இணையும் போது உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பாக்குறது பிளஷரா இருக்கும். ஆமா ஆமா. நான் சின்னதா வந்து ஒரு கண்ணாடி போட்டுலாம் ஒரு மாதிரி நிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1.5 சீன் தான் அது. 1.5 செகண்ட் சீன் தான் அது. அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரக்டரோட ஸ்கெட்ச் தான் அது. அது தகுந்த மாதிரி கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஆமா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் தான் இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுல வேற ஒண்ணு இதுல வேற ஒண்ணு அப்படின்னு கிடையாது. அதுல ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் கனெக்ட் பண்ணும்போது ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கனெக்ட் தான் நான் போடுவேன். அதையும் தாண்டி இது பயங்கரமா ரிலேட் ஆகும். அதை நம்பி தான் ஸ்கிரிப்ட் வந்து எடுத்தோம். அண்ட் அது தகுந்த மாதிரியே வந்து ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸா பார்க்கும்போது அதான் இது ஒரு ட்ரீம் தான். அது கம்ப்ளீட் ட்ரீம் தான். அது ரொம்ப நாள் கனவு கண்டிருப்பேன். அது கனவு கண்டு ஒரு பயமும் இருந்துச்சு. சிரிப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்கெட்ச் போடுவோம். அது ஆடியன்ஸ்க்கு புரியுதான்னு தெரியாது. அது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது அப்பாடான ஒரு மொமெண்ட் தான் அது. அப்போ கொஞ்சம் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான் அது. உங்களுக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பா. அதுதான் இப்ப அதாங்க திருப்பி ஒரே கேள்வியா 4 வகை பிரிச்சு கேக்குறீங்க. நீங்க வந்து ஒன் ரீசனா அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாதே. நான் ஏன் இதுல நான் வளவளம் தான் பேசுவேன். இல்ல நீங்க வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. இது அது கூட வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா எந்த வேலை சொல்லியிருக்கோம்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல சொல்லியிருக்கோம், என்ன வேலை சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக நீங்க வந்து படத்தை பார்க்கலாம். இல்ல நீங்க படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மனசை நீங்க மாத்தினீங்க. ரொமான்ஸ் வந்து டூ மச் அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. அது ட்ரைலர்ல வந்து டைரக்டரோட ஸ்கெட்ச் அது அப்படி வச்சிருக்காரு. மற்றபடி நீங்க படம் வந்து பார்க்கும்போது அந்த இது டோட்டலா உங்களுக்கு மாறிடும். அந்த மாதிரி வேற ஒரு பரிமாணத்துல தான் படத்தை கொண்டு போயிருக்காரு. என் அண்ணன் தான் அவரு. அது சார் இல்ல, என்னோட அண்ணன் தான். ரொம்ப அவர் என்னோட கூட பழக்கான அண்ணன் மாதிரி தான். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப என்னை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. யாருமே அப்படி வச்சு நான் பார்த்தது கிடையாது. ஈவன் மை அப்பா கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அதை தாண்டி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான வச்சுக்கிட்டாரு. அவராலே நான் இந்த படத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன்னு நான் சொல்லலாம். பிஜிஎம்மா கை வலிக்குதுன்னு போயிட்டா இருக்கு அவரு. அதான் யுவன் சாரோட சம்பவம் தான். இது பயங்கர சம்பவம். யுவன் சாரோட சம்பவம் பயங்கரமா இருக்கு. நீங்க அதான் யுவன் ஃபேனா இருந்தீங்கன்னா அந்த தேர்ல வந்து பார்க்கலாம். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. எப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆடியன்ஸ் கூட நேற்று ப்ரீவியூ ஷோ பார்த்தேன். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது கொஞ்சம் கூட லைக் ஜெனுவினான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் இங்கே படம் பண்ணணும் ரொம்ப லைக் மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க இனி தியேட்டர்ல ஸ்வீட் ஹார்ட் கணக்காக வந்து பார்க்குறாங்க. தேங்க்யூ பாருங்க. டிராகன்ல வந்து நான் ஒரு பேட் பாய் ஆக்கிட்டேன். இங்க பேட் பாயை நான் குட் பாய் ஆக்கிட்டேன். தேங்க்யூ. ஹாய், ஸ்வீட் ஹார்ட் படம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. டீம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்குமே என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்குமே எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ.